தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு உதவியாளர் மற்றும் எழுத்தருக்கான வேலை வந்து 63,200 ரூபாய் சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சில பேர் யோசிப்பீங்க, ப்ரோ நான் வந்து டிகிரி பண்ணியிருக்கேன், என்னால் வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு யோசிப்பீங்க. நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவில் எல்லா விஷயங்களும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எங்கே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இங்கேயே அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரே இதுலேயே, அதாவது ஒரே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷனும் கிடச்சிடும், அதே நேரத்தில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். சரியா? ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இதோட லிங்க் வேணும், டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தலாம். டோட்டலாக 3 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஜாப்பு. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டைமில் பார்த்தீங்கன்னா எல்டிசிக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் சீலலாம் வந்து வருது. நெக்ஸ்ட்டு சூப்ரிண்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டோர் சூப்ரிண்டர்னா ஒரு ஷாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து சூப்ரிண்டடாக நீங்கள் மேற்பார்வை எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா சூப்ரிண்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 ஜாப்புமே பார்த்திங்க அப்படின்னா குரூப் சிக்கு யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப் சியில் தான் அந்த ஜாப்லாம் வருது. இல்லை ப்ரோ நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும், நான் குரூப் சிக்கெலாம் ட்ரை பண்ணுறேன் அப்படி இருக்கவங்களும் சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த எம்டிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து ஆரம்பித்து 57,000 வரைக்கும், கிட்டத்தட்ட 56,900 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எல்டிசிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 19,000லேருந்து ஆரம்பித்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப்ரிண்டன்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,500லேருந்து ஆரம்பித்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. வெறும் நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். எல்டிசிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. அதில் உங்களுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள். அதே நேரத்தில் இந்த எல்டிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சிஸ்டத்தில் வந்து ஒரு மானிட்டர் முன்னாடி வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்ரிண்டன்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்டோர் கீப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூப்ரிண்டன்ட் ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஏஜ் லிமிட் 25 27 தானே இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. இதுக்காக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசி கேட்டகரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனு, அப்புறம் ஜென்ரலு, அப்புறம் வந்து ஓபிசி கேண்டிடேட்லேயே எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே எஸ்சி எஸ்டிலாம் வருவீங்களே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 8 வருடம் 6 வருடம் 3 வருடம் சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா 3rd பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லி இருக்கும். ஸோ இதற்கு கீழே தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இதில் வந்து உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேமு, மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை வந்து எழுதிக்கலாம். பெண்கள், ஆண்கள் வந்து எப்போயுமே உங்களோட அப்பாவோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட அம்மாவோட நேம் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட பெர்மனன்டான அட்ரஸ், இது வந்து இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா ஸோ சேமாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பரு, அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏஜ் க்ளோசிங் இதுன்னு சொல்லுவாங்களே, எந்த வருடம் எந்த மாதம் பிறந்தீங்க அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வர்றீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன கேட்டகரி அப்படின்றத கொடுங்க, அப்படி இல்லைனா வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் தெரியுமா, அதை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களோட நேஷ்னாலிட்டி என்னவோ உங்கள் நேஷ்னாலிட்டி போட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை போட்டுட்டு நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து போட்டுட்டு உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th எங்கே படிச்சிங்க, எந்த இயர் படித்து முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க, எவ்வளோ % ஆஃப் மார்க் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்களோட கேஸ்ட்டு, அப்படி இல்லைனா உங்களோட கேட்டகரியில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து அந்த பாஸ் பண்ணிங்கள்ல அதோட 1, 2, 3 அதோட மார்க் ஷீட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஜெராக்ஸ் காப்பி தான். அப்புறம் நீங்கள் டைப்பிங் ஸ்பீடு, அதாவது டைப்பிங் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைப்பிங் ஸ்பீடு நீங்கள் ஏதாவது கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது அது கூட சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் ப்ரோ, இதை எங்கே அனுப்பணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும் பாருங்கள், 7th இருக்குது தெரியுமா. ஸோ இதற்கு கீழே ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப்புக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த போஸ்ட்டோட கவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப்பில் வந்து நீங்கள் என்ன எழுதிருக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 ஜாப் இருக்கு இல்லையா, அந்த ஜாப்பில் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமையும் வந்து எழுதிட்டு அது என்ன கேட்டகிரியோ, நீங்கள் இதில் SC ST OBC இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரியோட நேம் வந்து இதில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது போஸ்ட்டோட கவர் இருக்குது தெரியுமா, அந்த கவருக்கு மேலே அது வந்து நீங்கள் 2ல் வந்து 2 ஃப்ரம் நீங்கள் நார்மலாக எழுதிக்கலாம். பட் கவரோட மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கோட நேமு அண்ட் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த கேட்டகிரி இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் இடத்துல நீங்கள் எந்த கேட்டகிரி வரீங்களோ அந்த கேட்டகிரியோட உங்களோட கேட்டகிரியை வந்து நீங்கள் எழுதிக்கணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அட்ரஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நடக்கும் இல்லையா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் வந்து இருக்குது. அதுவும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான், ஓரல் டெஸ்ட் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 25 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 1 மார்க் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ இருக்கக்கூடிய இந்த 3 ஜாப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் உங்களுக்கு போய் கிடைச்சதுக்கப்புறம் அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா. ஸோ இந்த டெஸ்ட்லாம் எப்போ நடக்கும் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அதற்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் மூலமாக வந்து எங்கே நடக்குது எப்போ அப்படின்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.